ஸ்டார்ட்டிங் சீனில் நம்ம பேங் வந்து நீ என்ன உண்மை சொன்னாலும் இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் கேட்குற நிலமையில இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜி வந்து அழுக ஆரம்பிச்சிடறா. பீம் ரொம்பவே சஸ்பென்ஸ் ஆகிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஜி வந்து அந்த டேப்லெட் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது என்ன டேப்லெட் அப்படின்னு சொன்னோடனே ஆக்சுவலி வந்து அபார்ட் பண்ணுறதுக்கு விரும்பலை, அந்த டேப்லெட்டை நான் தான் கொடுத்தேன், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அப்போது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது சூப்பல் பிடிச்சி இழுக்கிறான். அப்போது அவங்க மெய்ட் வந்து ப்ளீஸ் நீங்கள் ஜிஎம் வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு யாரையும் மன்னிக்கணும்னு அவசியம் கிடையாது, பேசணும்னு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோமா அங்கேருந்து போகிறா. அப்போது ஜி வந்து ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கா. பீம் பின்னாடியே ஓடி வரும்போது இப்போ எதுக்கு நீ பின்னாடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோ நீ உன்னை பற்றி மட்டும் யோசிக்காத, டேங்கை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் டேங்கும் நானும் நீங்கள் எல்லாத்தையும் சந்தோஷமாக தான் இருந்தோம், ஸோ இப்போ எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, நீங்கள் வந்து மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் அங்கேருந்து போயிடுற. ஹீரோ சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். இங்கே சூட்டை காட்டுறாங்க, அவன் உட்காந்து யோசனையில் இருக்கான். இப்போது நம்ம தேங்க் அப்பாவாகிட்டு இப்போது அவளை நல்லா பார்த்துக்கலாமா, ஆனால் இப்போ பீம் கூட ரொம்பவே அட்டாச் ஆகிட்டு வராளே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக குழப்பிட்டே போட்டு உட்காந்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அங்கே சூட்டும் ஸ்ரீயும் சண்டை போட்டுட்ருக்காங்க. பீம் தான் வரணும், சூட் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அங்கே நம்ம ஷூட்மே வந்துடுறான். இவங்க திரும்பி பேசிகிட்டு இருக்கிறது சவுண்டு கேட்டு அங்கே எந்திரிச்சிட்டு எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றா. இவங்க எல்லாரும் போனாங்க. பட் அவள் வந்து எங்கே பீம் அங்கிளா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறா. அவங்க எல்லாரும் பேச்சை மாற்றலான்னு பார்க்குறாங்க. பட் அவள் கேட்குற மாதிரி தெரியல. இங்கே நம்ம சூப்புல் வந்து நீ பழசை பற்றி யோசிக்காத, ஜிஏ மேலே கோவப்படாத, அடுத்து நடக்க வேண்டியதை மட்டும் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோவுமே ரொம்ப சைலண்ட்டாக நான் எப்படியாச்சும் தேங்க்காக பேங்கிட்ட சாரி கேட்டு அவளை ஒத்துக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எங்காச்சும் சொல்லி பார்க்குறாங்க. அவள் திரும்ப பீம் அங்கிள் எங்கள் அம்மாவும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறா. அப்புறம் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்னால் முடியாது, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு ஸ்டீக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம பேங் அங்கே வந்துடுறா. வந்தோடனே பீம் அங்கிள் எனக்கு தெரியும், அவர் தான் என்னோடய அப்பான்னு அப்படின்னு சொல்கிறா. அப்போது பேங் வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கா. அப்புறம் இங்கே பாப் வந்து வியூவர்ஸ் கூடலாம் சேர்ந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கா. அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அப்போது அங்கே இருக்க பொண்ணு ஜி எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டோன்னே அவள் டென்ஷன் ஆகிட்டு ஏன் இப்போ கூட செல்ஃபி எடுத்துடலாம், உனக்கு அதெல்லாம் கண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. அப்போது வேணும் அவங்க ஸ்டெப் மதர் வந்துட்டு கையை பிடிச்சிட்டு நீ கோவப்படாத, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நீ எப்போதும் உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண பழகுவ, இப்படி இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அவள் சைலண்ட்டாக இருக்கா. அதுக்கப்புறம் நீ பயப்படாத, ஜியோ ஒர்க்லாம் வச்சுக்க மாட்டாங்க, நீ சமையல் நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுமே ஹாப்பி ஆகுறா. அப்புறம் அங்கே போய் பார்த்தா அவள் பண்ண ரெசிபி வந்து தீஞ்சு போயிடுது. அவள் வந்து அசிங்கப்பட்டு வேமா அங்கேருந்து ஓடிடுறா. அப்புறம் வீட்டில் காட்டுறாங்க. ஜியா வந்து சூப்பூலும் மெய்ரும் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போது ஸ்னெம்மதர் வந்து சூப்பூவில் பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நம்ம சூப்புல் வந்து நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மெய்ட்கிட்ட ஜியை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறான். அப்போது அங்கே பீம் வந்துடுறான். அவன் வந்துட்டு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது மேலே ஏதோ சவுண்ட் கேட்குது, யாரோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி, எல்லாத்தையும் தள்ளி விடுற மாதிரி. மேலே பாப் தான் இருக்கா போல். அவங்க வேகமாக போகிறாங்க. பார்த்தா அவள் தீஞ்சு போன ரெசிபி பண்ணால, ஸோ அந்த வீடியோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி விட்டுட்டாங்க போல். அவள் கத்திட்டு இங்கே பாருங்கள் எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திட்டு இருக்கா. அவங்க அம்மா கோவப்படாத அப்படின்னு சொல்லும் போது திரும்பவுமே ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறா. அவங்க பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் இங்கே பீம் வந்து ஜியை கூப்பிட்டுட்டு ரூம்குள்ளே உட்கார வைக்கிறா. அப்போது ஜியா அழுகிறா. பேங் வந்து என்னை மன்னிக்க மாட்டேங்கிறா, அது ஏதோ தெரியாமல் நடந்தது, என்னால் உன் லைஃப் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு. அப்போது பீம் விட இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அங்கே யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்குது. ஜி பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடுறா. அங்கே வந்து ஸ்டெப் மதர் தான் வந்திருக்காங்க. ஹீரோ வழியில் நடந்து போகிறான். அப்போது அவங்க இப்போது ஜிக்கு தான் இவ்வளோ உடம்பு முடியல, ஸோ நீ பாப்புக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டு அந்த ஒர்க்கில் அவளை போட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவன் வந்து அவளுக்கு ஒன்றும் அப்படியே போயிடாது, ஸோ அவள் திரும்ப எந்திரிச்சு வந்துடுவா, ஸோ அவளே பார்த்துக்கட்டும், அதுக்கப்புறம் வேணும் அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் இங்கே போனதுக்கப்புறம் அவள் வந்து கன்சோல் பண்ணிகிட்டு இருக்க நம்ம பீமை நீ ஒன்றும் வந்து கவலைப்படாத, பேங் இன்னைக்கு ஒத்துக்கலைன்னா என்ன, நாளைக்கு கண்டிப்பாக ஒத்துப்பா, அப்புறம் தேங் உன்கிட்டே தான் இருப்பா அப்படின்னு. ஹீரோக்குமே இதெல்லாம் கேட்க கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் தேங்காக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது பாட்டி வந்து இந்த பொம்மையும் கொண்டு போ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது
போதே பாஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அவங்க வேலைக்கார பொண்ணை கூப்பிட்டு ஹீரோயின் கூப்பிட்டுட்டு போக சொல்லிடுறா. அப்புறம் அவங்க கிளம்பும் போது ஹீரோயினுக்கு தாங்க நினச்சி கஷ்டமாக இருக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு பீமை பற்றியுமே தெரிஞ்சு போச்சுல. ஸோ அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ ஷூட் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, தாங்க எல்லாத்தையும் அவளே மறந்துடுவா. இப்போது என்ன பெரிய பிரச்சனைனா பீம் வந்து அவங்க அப்பான்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே கிரானிஸுமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே பேங் வந்தோடனே ஷூ வந்து நீ ஒன்றும் பயப்படாத, தேங் அவளே பீமை மறந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஷூட் அவனோட வீட்டுக்கு போகிறான். பார்த்தா அங்கங்கே கேண்டில்ஸாக ஏற்றி வச்சுருக்கா. அப்புறம் உள்ளே பார்த்தா ரீட்டா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது ஷூட் வந்து நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இவ்வளோ பெரிய வீட்டில் நான் மட்டும் தனியாக இருக்கேன், எனக்கு பயமாக இருக்காதா, ஸோ அதனால தான் நான் தனியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணாத மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், சரிவா நீயும் ட்ரிங்க் பண்ண அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அப்புறம் ட்ரிங்க்கோட பாட்டிலையுமே காமிச்சோன்னே அவன் திட்ட ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் அங்கே நம்ம தேங்க் தூங்கும் போதுமே பீம்னு தான் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் ரீட்டா சூட்டுக்கும் சேர்த்து சமையல் பண்ணிவிட்டு அதை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கா. அங்கே சூட் வந்துட்டு அதெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும் போது இங்கே பாரு சமைச்சு வச்சிட்டேன், சாப்பிட்னா சாப்பிடு, உன்னை சாப்பிட்றே மாட்டேன்னு திரும்பலாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேற்று பண்ணதெல்லாம் அவன் சொல்லி காட்டிகிட்டு இருக்கான், எவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ண அப்படின்னு. அப்போது அவன் நான் அந்த பீமை மறக்கணும், ஏன்னா அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஸோ நானும் மூவ் ஆன் ஆகணும்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. அப்புறம் பீமை மீட் பண்ணுறா. அவன் கூட பேசிகிட்டு இருக்கா, தாங்க எப்படி இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஷூட் வந்து திரும்ப நம்ம ஹீரோயின் கிட்ட கன்ஃபஸ் பண்ணுறா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவள் வந்து நான் அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் இங்கே நம்ம தேங்க் திரும்பவுமே பீம் எங்கே போனார், அவர் ப்ளீஸ் வர சொல்லுங்க, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணன்னு தெரில. அவள் ரூமை விட்டு வெளியில் வந்துடுறா. அவள் வெளியில் வந்து உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாகிட்டு யோசித்துட்டே இருக்கா. அங்கே பேங் ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக இருந்துகிட்ருக்கா. அப்போது அவங்க ஸ்டீவ் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவள் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா. அப்போது அவங்க வந்து எனக்கு நீ சொல்லாட்டி தெரியாதுன்னு நினைக்காத, எனக்கு எல்லாமே தெரியும், இப்போது நீ பீம் மேலே கோவப்பட்டு என்ன ஆக போகுது, ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது, தேங்கோட நிலைமையை பற்றி யோசி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருந்தா அவள் வேகமாகவே சரியாகிடுவா, அதுக்கு மேலே பண்ண தப்பு எல்லாமே உங்கள் ஸ்டெப் மதர் தான், அவன் என்ன பண்ணுவான், நீ கொஞ்சம் யோசி, நீ வந்து தேங்க் சரியாக வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவள் சரியாகிட்டா, அதுக்கப்புறம் உன் இஷ்டம் எப்படியோ நீ அப்படி கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேங்குமே ஓகே சொல்லிடுறா. அப்புறம் அங்கே வந்து நம்ம பீமும் ரீட்டாவும் வந்துடுறாங்க. வந்தோடனே ஸ்ரீ வந்து நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செல்ஃப் காட்டிகிட்டு இருக்காங்க. அவனும் உள்ளே போகும்போது அங்கே பேங் வந்து ரூடாக பேசுகிறா. அப்போது அங்கே வந்து தேங் பீமோட வாய்ஸை கேட்டோட ரொம்ப ஹாப்பியாகிறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ உள்ளே போயிட்டு அவகிட்ட பேசிகிட்டு இருக்கா. பட் பேங் வந்து நீ வெளியில் போதும் அப்படின்னு சொல்லும் போது திரும்ப தேங் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கா. அப்புறம் வெளியில் எல்லாருமே நம்ம தேங்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே தேங் வந்து ஹீரோ கிட்ட நீங்கள் என்னோட அப்பா தானே, அப்போ நீங்கள் என் கூடவே இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறா. இதை கேட்டோன்னே பீம்க்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. பேங் ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடுறா. அப்போது நீங்கள் சொல்லுங்கள் என் கூடவே இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது உனக்கு சரியாகட்டும், அப்போ நான் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவள் வந்து அவங்க அம்மா கையும் அவங்க அப்பா கையும் பிடிச்சிட்டு எப்போவுமே 2 பேரும் ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பீமை ஹக் பண்ணிக்கிறா. அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிறான். அப்புறம் எங்கள் ஜிக்கு வந்து தேங்கை பற்றி சொன்னோடனே அவள் ரொம்ப ஹாப்பியாகிறா. இதை மெய்கிட்டையுமே சொல்கிறா. அவங்களுமே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஸ்டெப் மதரும் அங்கே பாப்போம் வந்துட்டு நீங்கள் என்ன அவ்வளோ சந்தோஷப்பட்டு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது மெய்ட் அப்படியே பேச்சு மாற்றிட்டு ஜிக்கு இப்போது நல்லா ஆகிடுச்சு உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பாப் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருந்தாலும் அவள் வேலைக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போது மெய்ட் வந்து ஸ்பான்சர்ஸும் அவள் ஃபேன்ஸும் அவளை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க, ஸோ கண்டிப்பாக ஒர்க்குக்கு போவா அப்படின்னு சொல்லும் போது பாப் டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருக்க பில்லோவை தூக்கி அவங்க மேலே எரிஞ்சுட்டு போயிடுறா. அவங்க போனதுக்கப்புறம் ஜி வந்து மேட் கிட்ட இந்த விஷயம் அவங்க 2 பேர்த்துக்கும் கண்டிப்பாக தெரியவே கூடாது அப்படின்னு சொல்கிறா. தேங் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பீமா அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம எல்லாருமே சேர்ந்தே வாழலாம் அப்படின்னு சொல்கிறா. அங்கே பேங்குமே ஓகே சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. பீம் கிட்ட இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டைம் ஆக்டிங்காக மட்டும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்க கூட விரும்பலை, நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு மட்டும் யோசிக்காத அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ரொம்ப சேடாக இருக்கான். அப்புறம் அவன் தேங் கூட சேர்ந்து ஃபன் பண்ணி வீடியோலாம் எடுத்திருப்பான் போல், ஸோ அதெல்லாம் அவன் பார்த்து ரொம்ப ஹாப்பி
ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போது சூப்பர் வேகமாக வந்துட்டு அந்த மொபைலை வாங்கிட்டு, நீ ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகாத, பேங் உன்கிட்ட கிளியராக சொல்லிட்டு அவள் பேட்சப் ஆக விரும்பலைன்னு, அப்புறம் ஏன் நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோ வந்து என் பொண்ணு தேங்க்காக நான் என்னனாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இங்கே நம்ம சூப்பர் வந்து யோயோ அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியே ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு வந்துட்டு இருக்கான். ரீட்டா பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கா. அப்போது அவன் நம்ம ஹீரோ கிட்ட நீ இந்த மாதிரி வேஷம் போட்டு கிட்ட போய் பண்ண, அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரீட்டா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இதெல்லாம் ஜிக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது சூப்பர் வந்து வேகமாக போகிட்ட அந்த ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ரீட்டா வந்து நீ ஏன் இப்படிலாம் பண்ண, அதில் நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. அப்போது சூப்பர் இதெல்லாம் நான் அவனை தான் பண்ணிக்க சொன்னேன், என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே மெய்ட் வந்து ஜிக்கு சென்ட் போட்டு விடுறாங்க. அப்போ அவங்க பாப் வந்து அந்த ஸ்மெல்லாம் பிடிச்சிட்டு நீ என்ன அவ்வளோ டிசர்விங்க சென்டெல்லாம் போட்டுட்ருக்கா அப்படின்னு ஓவராக பேசுகிறா. அப்போது மெய்ட்க்கும் அவளுக்கும் சண்டை வந்துடுது. அப்போது ஸ்டெப் மதர் வந்து விட எவ்வளோ நாளைக்கு தான் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே தேங்க் திரும்ப பீமை பற்றி கேட்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம பேங்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவள் சைலண்ட்டாகவே இருக்கா. அப்புறம் உட்காந்துட்டு இருக்கும் போது பேங்க் வந்து அவள் கண்ணெல்லாம் விரிச்சிட்டு பீம் எப்போ வருவீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கா. அப்போது பேங்க் போயிட்டு நீ தூங்கி எழுந்திரிச்சா கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தேங்க்மே தூங்கிடுறா. அப்புறம் இவ ஷூட்கிட்ட எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, தேங்க் இப்படி பைத்தியம் மாதிரி ஆகிட்டு இருக்கா, அதுக்கு மேலே எனக்கு அவன் கூட பேட்சப்பாகவும் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஷூட் வந்து கவலைப்படாத, தேங்க் வேமாவே அவனை மறந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ வந்து சூப்பர் சொன்ன மாதிரி ரெடி ஆகிட்டு வரான். அப்புறம் அங்கே பேங்க் தெரிஞ்சோடனே தேங்க்கிட்ட போயிட்டு அவளை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். ஷூட் வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பேங்க் இல்லாத நேரம் வந்து நீ பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோ நான் என் பொண்ணு தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு போயிடுறான். அப்புறம் இங்கே வந்து வேகமாக கால் பண்ணிவிட்டு நம்ம பேங்கை வர சொல்கிறான். அவளுமே சாப்பிட்டுட்டு வேகமாக கிளம்புறா. அப்புறம் திரும்பி கால் பண்ணிவிட்டு இல்லை நான் சும்மா தான் கூப்பிட்டேன், நீ மெதுவாகவே வா அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு போதும் நீ கிளம்பு, அப்புறம் பேங்க் வந்துட்டு பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் நம்ம தேங்க்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துட்றாங்க. எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் இவளுக்கு சரியானக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வந்து அப்ராட்க்கு மூவ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அங்கே எல்லாருமே கொஞ்சம் சேட் ஆகிடுறாங்க. வெளியில் வரும்போது பீம் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக பேச வரா. பட் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம பேங்க் வந்து கூட்டிகிட்டு போயிடுறா. இப்போது ஸ்ரீ நம்ம ஹீரோ கிட்டே வந்துட்டு அவங்க தேங்க்கு சரியானக்கப்புறம் மூவ் ஆன் ஆக போகிறாங்களா, அதாவது அப்ராடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்க வீட்டுக்கு. பார்த்தா அங்கே ஆல்ரெடி பீம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே தேங்க் பார்த்தோன்னே பீம் கிட்டே ஓடி போயிடுறா. பேங்க் வா நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவள் வரவே மாட்டேங்கிறா, பீம் கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது அவன் வந்து இப்போ நீ போய் ரெஸ்ட் எடு, அப்புறம் கண்டிப்பாக நான் மீட் பண்ண நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுமே ஓகே சொல்லிட்டு போயிடுறா. அப்போது பேம் வந்து பீம் கிட்ட இங்கே பாரு இப்போது அவளுக்கு சரியாகிடுச்சு, ஸோ நீங்கள் திரும்பலாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். பேங்குமே போகிறான். இந்த ஷூட் சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கான். அப்போது பேங் வந்து நீ உன் ஹெட்வெட்டில் கொஞ்சம் ஒதுக்கு தேங்க்காக அப்படின்னு சொல்லும் போது அவள் நான் என்ன ஹெட்வெட் வச்சுருக்கேன், இது ஏன் லைஃப், ஸோ நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ நானும் தான் தேங்கோட அப்பா, ஸோ எல்லா ரைட்ஸுமே எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஷூட் சைலண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்கான். அப்போது ஹீரோ நான் முன்னாடி உன்னை எவ்வளோ லவ் பண்ணேனோ அதே மாதிரி தான் இப்பவும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஷூட் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.